இந்த விஜய் சுவாமிகள் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் டிவியில இவரை பார்த்துட்டு இருக்கேன். இவரோட பேட்டியை ரொம்ப வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காலபைரவர் சிலையை கட்டிட்டு இருக்காரு. இது மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது. பட் இவர் இந்த கோவில் கட்டி முடிச்ச பிறகு காலபைரவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு சொல்லணும். இங்க வந்தா நிறைய மாற்றங்கள் நடக்குதுன்னு மக்களுக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு. தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. நான் இப்போ 3வது முறையா தான் இந்த கோவிலுக்கு வரேன். நாளுக்கு நாள் இங்க கும்பல் அதிகமாயிட்டு தான் இருக்கு. போயிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கருவறைக்குள்ள போய் நம்ம காலபைரவர் தொட்டு பாலாபிஷேகம் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது கடவுளை தொட்டு கும்புறது. நானும் ஒரு முறை உள்ள போயிட்டு தொட்டு கும்பிட்டுருக்கேன். எல்லாருக்கும் இந்த காலபைரவரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். விஜய் சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். ஓம் கால பைரவாய போற்றி. நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.